இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை. அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஒரு உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதிர்த்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான் ஆர்ஜே வானதி. எந்தன் சித்திரமே நில்லடி இக்கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், இது காஞ்சனா செந்தில் நாவல்ஸ். எந்தன் சித்திரமே நில்லடி இந்த கதை பருமனாக இருக்கும் பெண் அவளை உயிருக்குயிராய் விரும்பும் காதலன். அவளின் காதலை அவள் ஏற்றுக்கொள்வாளா? பார்க்கலாம் வாங்க. சித்திரம் 31. ஸ்ருதி அதிர்ச்சியில் இருக்க வினோதினி மாமா யார் இவங்க என்று கேட்க, வினோத் அவளை பார்த்து சிரித்தவன் வினோதினியை ஸ்ருதியை பார்க்கும்படி கஞ்சாடை காட்ட, அவளும் பார்த்தவள் ஸ்ருதி ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி நிற்கிறா என்று யோசித்தாள். அந்த புதிய நபர் ஸ்ருதியை பார்த்து கண்ணடிக்க அதை கவனித்து விட்ட வினோதினி ஓரளவு உண்மை புரிந்தவளாக வாய் பிளந்து நின்றாள். வினோத், டே லட்டுக்குட்டி, வாயை கொஞ்சம் மூடுங்க, ஏதாவது உள்ளே போயிட போகுது. உனக்கு இவர் யாருன்னு இப்போ புரியுதா? புரியுது மாமா, புரியுது. ஹலோ சிவா, உங்கள் ஆளை அப்புறமா பார்க்கலாம். அவங்க எங்கேயும் போயிட மாட்டாங்க, கொஞ்சம் எங்களையும் பாருங்க. அச்சோ, என்ன வினோத் நீங்கள், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. சரி சரி, நம்பிட்டேன் என்றவன், சிவா, மீட் மை வைஃப் வினோதினி. ஹாய் வினோதினி, ஐ எம் சிவா. ஹாய் சிவா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் வினோதினி. குழந்தை நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா சிவா. ஸ்ருதி, எல்லாம் பேசி முடிச்சாச்சா? சிவா, நீங்கள் இங்கே எதுக்காக வந்தீங்க? வாங்க போகலாம். வினோதினி, இப்போ அவர் இங்கே வந்தால் என்ன ஸ்ருதி? இன்னும் எத்தனை நாளைக்கு எங்கிட்ட இருந்து மறைக்க போகிற? சொல்லு சொல்லு, எப்போ உங்கள் 2 பேரோட கல்யாணம்? அது நடக்கும்போது பார்க்கலாம். சிவா, வாங்க போகலாம். வினோத், ஸ்ருதி, அவரை நான் தான் அழைச்சிட்டு வந்தேன், நீ கொஞ்சம் அமைதியாக இரு என்றவன், வினோ, சிவா ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறார். அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் ஸ்ருதி இப்போ கல்யாணம் வேண்டான்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. காரணம், அவங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டாங்கன்னு பயப்படுறா. ஏன் ஸ்ருதி உனக்கு இந்த பயம்? அத்தை ஒன்றும் காதலுக்கு எதிரி இல்லையே. காதலுக்கு எதிரி இல்லை தான், ஆனால் இது பிரச்சனையே வேற வினோ. ஸ்ருதி, நான் அவளுக்கு புரியும்படி சொல்கிறேன், இருங்க என்ற வினோத். வினோதினி, சிவா இந்தியாவில் பிறந்தாரே தவிர அவர் படித்தது வாழ்ந்தது எல்லாமே வெளிநாட்டில் தான். அவர் அவரோட சித்தப்பா வீட்டிற்கு இந்தியா வந்தார். அவருடைய சித்தப்பா பொண்ணு வேறு யாரும் இல்லை, ஸ்ருதி கூட பணிபுரியும் வர்ஷினி தான். சிவாவும் மருத்துவர் என்பதால் வர்ஷினியுடன் அடிக்கடி மருத்துவமனைக்கு வருவார். அப்போது தான் இவங்க 2 பேருக்கும் காதல் மலர்ந்தது. சிவாவோட அம்மா அப்பா திருமணத்திற்கு சம்மதம் சொல்ல மாட்டாங்கன்னு ஸ்ருதி பயந்தா. ஆனால் இப்போ அவங்களும் சம்மதம் சொல்லிட்டாங்க. பட் ஸ்ருதி அம்மா இவளை திருமணத்துக்கு பின் வெளிநாடு அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லி பயப்படுறா, வேற எதுவும் இல்லை. ஓஹோ, இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். மிஸ்டர் சிவா, நீங்கள் இந்தியாவிலேயே இருக்க முடியாதா? அதுக்கு வாய்ப்பில்லை வினோதினி. நான் அம்மா கிட்ட சண்டை போட்டு தான் இங்கே வந்தேன். இங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னா அம்மா சம்மதம் சொல்ல மாட்டாங்க. நடக்காத காரியத்தை பற்றி எதுக்கு பேசுகிற வினோ? விடு, எனக்கு எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும் என்றாள் ஸ்ருதி. பாரா, அப்போ சிவாவை வேற யாருக்காவது விட்டு கொடுத்துட்டு இருக்க போறியா? ப்ளீஸ் வினோ, அப்படி ஒரு பேச்சு கூட சொல்லாத, அது என்னால் முடியாது என்று அழுதவளை இழுத்து அணைத்த சிவா, அப்போ வாடி, இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏண்டி இப்படி உன்னையே நீ வருத்திக்கிற? சரி வாங்க, எங்கள் அம்மா கிட்ட வந்து பொண்ணு கேளுங்க. அவங்க ஓகே சொன்னால் இப்போவே உங்கள் பின்னாடி வர நான் ரெடி. சரி வா போகலாம் என்று அவளின் கைப்பிடித்து அழைத்து செல்ல, வினோதினி அவனை தடுத்தவள், என்ன சார் உங்களுக்கு இவ்வளோ அவசரம்? என்ன பண்ண சொல்கிறீங்க வினோதினி? இவளை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. உங்களை யார் விட்டு கொடுக்க சொன்னா சிவா? ஏண்டி இவ்வளோ ஆசையை மனசில் வச்சுக்கிட்டு நீயும் வருத்தப்பட்டு அவரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க? சரி கிளம்புங்க, இப்போவே நம்ம போய் அத்தையை பார்க்கலாம் என்றவள் கோமலவல்லிக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொல்லி அவரை அங்கே வரும்படி கூறினாள். ஸ்ருதியின் தோழி வர்ஷினி இவர்கள் இருவரையும் சேர்த்து வைக்க என்ன செய்யலாம் என்று யோசித்தவள் வினோத்தின் உதவியை நாடினாள். வினோத் உடனே சிவாவை சந்தித்து அவனை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு வந்தான். ஸ்ருதியின் வீட்டிற்கு சென்று புனிதாவிடம் விஷயத்தை கூற அவர் வெளிநாட்டு மாப்பிள்ளை என்பதால் கொஞ்சம் யோசிக்க செய்தார் புனிதா. வினோதினி அவருக்கு புரிய வைக்க, புனிதா தன் மகள் இதுவரை பெரிதாக எதையும் ஆசைப்பட்டு கேட்டது இல்லை. அவள் ஆசைப்படி
அவளுக்கு வாழ்க்கை அமைத்து கொடுப்பதுதான் தன்னுடைய கடமை என்று நினைத்தவர் திருமணத்திற்கு சம்மதம் சொல்ல ஸ்ருதி மகிழ்ச்சியில் வினோதினியை கட்டிக்கொண்டு தன் மகிழ்ச்சியை தெரிவித்தாள். ஸ்ருதி சிவாவின் திருமணம் இனிதே நடைபெற்றது. வினோதினி மருத்துவரின் ஆலோசனைப்படி மீண்டும் உடற்பயிற்சி மேற்கொண்டாள். வினோதினியை பார்ப்பவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு போயினர். எப்படி இருந்த பெண் இப்படி மாறிட்டாளே என்று நினைத்தனர். ஏற்கனவே அழகாக இருப்பவள் இப்பொழுது உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதால் அழகு தேவதையாக காட்சி தந்தாள். வினோத் சிறிது நாட்களுக்கு பிறகு தன் பணிக்கு மீண்டும் சென்றவன் வியாபாரத்தில் மேலும் மேலும் வெற்றி அடைந்து வியாபார வட்டாரத்தில் வெற்றி கொடி நாட்டினான். கண்ணனுக்கும் வியாபாரத்தில் உதவியவன் அவனுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களையும் தீர்த்து வைக்க கண்ணனும் வளர்ந்து வரும் தொழிலதிபராக பல வெற்றிகளை அடைந்தான். பார்வதி வட இந்தியா பக்கம் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் சுற்றுலா செல்ல கலைவாணி, கோமலவள்ளி, சாந்தி தங்கள் பேரன் பேத்திகளை நல்ல முறையில் பார்த்து கொள்ள காவ்யா குழந்தைக்கு 1 வயது ஆனதும் தன் கணவனுக்கு வியாபாரத்தில் உதவி செய்ய வினோதினி எப்போதும் போல பணிக்கு சென்றாள். விக்னேஸ்வரி தான் வீட்டில் இருக்கிறேன் என்று கூறியதால் அவளும் பிள்ளைகளை பார்த்து கொண்டு மேற்கொண்டு படிக்கவும் செய்தாள். ரத்னவேல் வினோதினி உடல் எடையை குறைத்து சாதித்து காட்டியது மட்டுமில்லாமல் தன் மகனின் வெற்றிக்கு இவளும் காரணமாக இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியடைந்தவர், வினோதினி, உண்மையை சொல்கிறேம்மா, வினோத்துக்காக மட்டும்தான் உங்கள் திருமணத்துக்கு நான் சம்மதம் சொன்னேனே தவிர நீ எப்படி உடல் எடையை குறைக்க போகிற என்று எனக்கு கவலையாக இருந்துகிட்டே இருந்துச்சு. நீ அதிலும் சாதித்து காட்டியிருக்க. நீ நல்ல நிர்வாகம் பண்ணுவ என்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு என்றவர் ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருந்தபடி தனக்கும் வினோத்துக்கும் மட்டுமே தெரிந்த விஷயத்தை கூறினார். அதாவது புது கம்பெனியில் பொறுப்பை வினோதினியிடம் ஒப்படைத்தார். இதை எதிர்பாராத வினோதினி, மாமா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இவ்வளவு பெரிய பாரத்தை என்னால் தனியாக தாங்க முடியுமா என்று கேட்க, வினோத், உன்னால் முடியும் வினோ, நான் சொல்கிறத கேளு. உன் கூட விக்னேஸ்வரி எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருப்பா. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கம்பெனியை நடத்த போகிறீங்க. உங்கள் 2 பேருக்கும் எந்த விதமான சந்தேகம் வந்தாலும் நாங்கள் 3 பேரும் அதை தீர்த்து வைப்போம். அதனால தான் விக்னேஸ்வரி மேற்கொண்டு படிக்கிறா. நாங்கள் தான் உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லி உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொல்லியிருந்தோம். உனக்கு படிப்போட இப்போது அனுபவம் இருக்குது. உன்னால் முடியும். நீங்கள் 2 பேரும் சாதித்து காட்டுவீங்கடா என்றான். கணேஷ், ஆமாங்க அண்ணி, நீங்கள் 2 பேரும் அந்த நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கோங்க. உங்களை நம்பி தான் நான் விக்கியை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அவளுக்கும் அனைத்தையும் சொல்லி கொடுத்து அவளின் முன்னேற்றத்திற்கும் நீங்கள் தான் காரணமாக இருக்கணும். அதுதான் எனக்கு சந்தோஷம் என்றான். சரிங்க கணேஷ், என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக செய்கிறேன் என்றாள் வினோதினி. இந்த விஷயத்தை வீட்டில் உள்ள அனைவரிடமும் வினோத் கூற அனைவரும் இதில் மகிழ்ச்சியடைந்தனர். கண்ணன், காவ்யா இருவரும் வினோதினியை பாராட்டியவர்கள். கண்ணனும் காவ்யா சிறப்பாக தன்னுடன் பணிபுரிவதாகவும் அனைத்து செயல்களிலும் எனக்கு உறுதுணையாக இருப்பதாகவும் இப்படி ஒரு மனைவி கிடைத்தது அந்த கடவுள் எனக்கு கொடுத்த வரம் என்று பெருமையுடன் சொல்ல, அன்று தலைகுனிந்து நின்ற ரத்னமும் கலைவாணியும் இன்று தன் மருமகன் கூற்றில் தலைநிமிர்ந்து நின்றவர்கள் தன் மகளை நினைத்து பெருமை கொண்டனர். விக்னேஸ்வரி படிப்பை முடித்தவள். இருவரும் சேர்ந்து நிர்வாக பொறுப்பை ஏற்று நடத்த, வினோத் சொன்னதைப் போல அவர்களை வழிநடத்த, அவர்களும் தொழில் நுணுக்கங்களை நன்றாக கற்றுக்கொண்டவர்கள் வளர்ந்து வரும் தொழிலதிபர்களாக சிறந்து விளங்கினர். பார்வதி சுற்றுலா முடித்து வந்தவருக்கு தன் பேத்திகளின் இந்த வளர்ச்சியை நினைத்து மிகவும் மகிழ்ந்து போனவர் அவர்களை மனதார பாராட்டினார். வினோதினி இரவு அனைத்து வேலையும் முடித்து உள்ளே வந்தவள். வினோத் லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருக்க லேப்டாப்பை எடுத்து தூர வைத்தவள் அவன் மடியில் படுத்து கொண்டாள். அவளின் இந்த செய்கையை கண்டவனுக்கு அவளுக்கு அந்த 3 நாட்கள் என்று புரிந்து கொண்டவன் அவள் தலையை வருடி கொடுத்து அவள் நெற்றியில் இதழ் பதித்து அவளை தூங்க வைத்தவன் அவளை தலையணியில் கிடத்திவிட்டு ஹாட் வாட்டர் பேக் எடுத்து கொண்டு வந்து அவளின் வயிற்றில் வைத்தவன் அவளை அணைத்தபடி படுத்தான். அவன் செய்த செயல் அவளுக்கு இதமாக இருக்க சிறிது நேரத்தில் வலி குறைய அவளும் அவனை அணைத்து கொண்டவள், மாமா, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு மாமா, அது நிறைவேறுமா சொல்லுங்க. என்னடா லட்டுக்குட்டி உன் ஆசை சொல்லுங்க. அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தால் அப்போவும் நீங்கள் தான் எனக்கு கணவராக வரணும். ஆனால் அப்போ நீங்கள் சீக்கிரமாக என்கிட்ட காதலை சொல்லி இதை விட அதிகமாக திகட்ட காதலை கொடுக்கணும். நான் எப்பவும் உங்கள் கூடவே சந்தோஷமாக வாழணும். இப்போ இருக்கிற எல்லா உறவுகளும் எனக்கு அப்படியே வேணும். இது நடக்குமா மாமா? நல்லவங்க எது ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக நடக்கும்டா. நீ கவலைப்படாத. அந்த கடவுளிடம் நம்ம வேண்டிப்போம், சரியா? சரிங்க மாமா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கவா? சரிடா, தூங்கு என்று அவளை தட்டி கொடுக்க அவனின் 3 வயது மகள் தூக்கத்தில் சினுங்க வினோத் அவளையும் தட்டி கொடுக்க
தன் தந்தையின் ஸ்பர்சத்தில் முழித்தவள் தன் தந்தையின் மேல் தன் அம்மா படுத்திருப்பதை பார்த்தவள் அவளை தள்ளிவிட, அடியே குட்டி பிசாசு, என் புருஷன் மேலே நான் படுக்கிறேன், என்னை ஏண்டி தள்ளி விடுற? இப்போவே இப்படி இருக்க, வளர்ந்தா என்ன பண்ணுவியோ? மாமா பாருங்க மாமா. குழந்தை அவள் பேச பேச ஏதோ புரிந்தது போல தன் பொக்கை வாயை காட்டி சிரிக்க, தன் மகளின் செய்கையில் அவளை தூக்கி கொஞ்ச ஆரம்பித்த தன் மனைவியை ரசித்தவன், வெடுடி செல்லம், குழந்தை தானே, குழந்தை தான், யார் இல்லைன்னு சொன்னா, ஆனால் என்னால் உங்கள் அரவணைப்பு இல்லாமல் தூங்க முடியாது மாமா. சரிடி, நீ எப்போவுமே அப்படி தான் தூங்குவ, இப்போ 2 பேரும் சண்டை போடாமல் சமத்தா தூங்குங்க என்றதும் இருவரும் கண்ணயர தன் மனைவி மகளை பார்த்தவன் கடவுள் தனக்கு கொடுத்திருக்கும் இந்த வாழ்விற்காக இறைவனுக்கு நன்றி கூறியவன் அவனும் தூங்கினான். மறுநாள் காலை கதிரவன் பூமிக்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்க, வினோ எந்திரிடா, டைம் ஆகுது பாருங்க, பாப்பாவே எழுந்துட்டா, நீ இன்னும் தூங்கினா என்னடா பண்ணுறது? மாமா ப்ளீஸ் மாமா, என்னை தூங்க விடுங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க? மற்ற நாளாக இருந்தால் பரவாயில்ல செல்லம், இன்றைக்கி உங்கள் அம்மா நம்ம வீட்டுக்கு வராங்க, இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தால் என்ன நடக்கும்னு தெரியும் தானே? அச்சோ கடவுளே, கோம்ஸ் வராங்களா? அதை முதல்ல சொல்ல மாட்டிங்களா? ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க? சரி சரி, ஒரு 5 நிமிஷம் மட்டும் தூங்குறேன் ப்ளீஸ் என்று அவனை மீண்டும் படுக்க வைத்தவள் அவன் நெஞ்செனும் மஞ்சத்தில் மீண்டும் துயில் கொண்டாள். குளித்து விட்டு வந்தவனை மீண்டும் படுக்க வைத்தவளை எண்ணி சிரித்தவன், அடியே பெட்ரூம் கதவு திறந்திருக்குடி என்று அவன் சொல்லி கொண்டிருக்க, அடியே இன்னும் தூங்கிட்டு இருக்கியா என்று கதவருகே திரும்பி நின்று கோமலவள்ளி சத்தம் போட, அத்தை உள்ள வாங்க என்று அழைத்தவன் அவளை தலையணையில் படுக்க வைக்க, என்ன மாப்பிள்ள நீங்கள் அவளை எழுப்பாமல் கொஞ்சிட்டு இருக்கீங்களா? எழுப்பி விடுங்க, கீழே அண்ணி தனியாக வேலை செய்கிறாங்க. மாமா, எங்கள் அம்மா குரல் கேட்குற மாதிரியே இருக்குது, கோம்ஸ் ராட்சசி வந்தால் என்னை தூங்க விடாது, நீங்கள் கதவை சாத்திட்டு போங்க, எங்கள் அம்மா வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் சமத்தா எழுந்து குளிச்சுட்டு வரேன். கோமலவள்ளி, அடியே யாரடி ராட்சசின்னு சொல்கிற, எந்திரிடி என்று அவளை தலையணை கொண்டு அடிக்க, அச்சோ அம்மா, உண்மையிலேயே வந்துட்டியா? மாமா ஏற்கனவே சொல்லக்கூடாதா, இப்படி சிரிச்சிட்டு நிற்கிறீங்க? நான் தான் அவ்வளோ தூரம் சொன்னேனே, நீ எங்கடா கேட்ட? அட விடுங்க மாப்பிள்ள, அவளுக்கு விளக்கம் கொடுத்துட்டு, ஏண்டி எவ்வளோ திமிரு இருந்தா என்னை ராட்சசின்னு சொல்லுவ என்று அவளை மீண்டும் அடிக்க, அவரிடமிருந்து தப்பித்தவள் கீழே இறங்கி ஓட, அங்கிருந்து அனைவரும் ஆரம்பிச்சிட்டாங்க என்பது போல் சிரிக்க, கோமலவள்ளி மூச்சு வாங்க, ஓடாத நில்லுடி என்றார். நீ முதல்ல நில்லுமா, நான் நிற்கிறேன் என்று வினோதினி கூற, அங்கிருந்த அனைவரும் சிரித்தனர். இது எப்பொழுதும் அவர்கள் வீட்டில் நடப்பதுதான். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கோமலவள்ளி தன் பேத்தியை பார்க்க வருவார். ஆனால் வேண்டுமென்றே வினோதினி தாமதமாக தான் எழுந்திருப்பாள். வினோதினி வாழ்க்கையை பொறுத்தவரை திருமணத்திற்கு முன் கண்ட கனவு இப்பொழுது ஒரு சிலது நிறைவேறியது என்பதுதான் உண்மை. 3 வயது குழந்தை வினயா தன் அம்மாவை பிடித்து கொண்டு தன் பாட்டியை அழைக்க, அவளும் வேண்டுமென்றே தன் மகளிடம் சிக்கியவள் பாவமாக முகத்தை வைத்து கொள்ள, கோமலவள்ளி ஓடி வந்து தன் மகளை அடிப்பது போல் அடிக்க, பாத்தி அம்மா பாவம் நானா என்று மழலை மொழியில் தேவதையவள் பேச, அம்மாவும் மகளும் வினயாவை கொஞ்சி மகிழ்வர். பிறகு அனைவரும் பேசிக்கொண்டிருக்க, வினோத் தன் மனைவி மகள் கிளம்பி வந்ததும் அவர்களுக்கு ஊட்டிவிட குடும்பமே அவர்களை மனதார வாழ்த்தினர். இவர்கள் இன்று மட்டுமல்ல, என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ நாம் இறைவனை வேண்டி விடைபெறுவோம். சுபம்.